ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சாமி கொடுத்த பணம் திரும்பி தந்த ஏழை பொண்ணு. திரும்பி தர வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னாலாம் பெரியவா. அவள் சென்ன பின்னாடி சிஷியர்கள்கிட்ட சொன்னாலாம், பணத்தை திருப்பி வாங்கிட்டு இருந்தா நானும் ஒரு வட்டி கடைக்காரன் மாதிரி ஆயிருப்பேன். கணவனை இழந்த ஒரு குடியானவ பெண்பணி பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்தா. ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, 2 புள்ள குட்டிங்க. அவங்க போய் 2 வருஷம் ஆச்சு. ஆஃபீஸ்லேருந்து என்னவோ பணம் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரல. பெரிய அதிகாரிங்க கிட்டெல்லாம் போய் நேரில் போய் பார்த்தேன். சாமி தான் வழி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. பெரியவா அவளுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட சொன்னால். அவள் விடை பெற்றிருக்கும்போது பஸ் டிக்கெட்டுக்காக 25 ரூபா கொடுக்க சொன்னாள். அவள் வீடு திரும்பியதும் பதிவு தபால் காத்துட்டு இருந்தது. அவள் புருஷன் வேலை பார்த்த கம்பெனியிலேருந்து உள்ள ஒரு செக்கு 1.5 லட்சத்துக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராஜுவிட்டி எல்லாம் சேர்ந்து. மறுநாளே மறுபடியும் தரிசனத்துக்கு வரா. அந்த பொண்ணு மகிழ்ச்சியோட பணம் கிடச்ச விவரத்தை பெரியவா கிட்ட தெரிவிச்சுட்டு ரூபா 25 எதிர வைக்கிறா. சாமி கொடுத்த பணம் அப்படின்னு திருப்பி தர வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இந்த 25 ரூபா வந்த அப்புறம் தானே லட்சம் வந்தது, இதுவும் உன்கிட்டயே இருக்கட்டும். உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறா. அந்த சிஷிகர்கள் கொடிக்கிட்ட சொல்கிறா, பணத்தை நான் திருப்பி வாங்கிட்டு இருந்தால் வட்டி கடைக்கார மாதிரி ஆகியிருப்பேன் இல்லையோ அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நேர்மை, எவ்வளவு பக்தி, எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்து வந்து பெரியவா கிட்ட வாங்கி முறையிட்ட உடனே அது கிடச்சி அந்த திரும்ப பணத்தையும் கொடுக்கறதுக்கு வரா. இந்த காலம்தான் பொற்காலங்கிறது. இன்னசென்ட்டாக இருந்து நமக்கு வேணுங்கிறது நம்மளை விட்டு போகாதுன்னு பெரியவா சொல்கிற மாதிரி அவ்வளவு ஒழுக்க நெறியோடு இருந்திருக்கா அந்த பொண்ணு. இதுக்கு யார் காரணம்? அந்த காலம் அம்மா அப்பா குரு சொன்னால் கேட்கணும், கீழ்ப்படியணுங்கிற ஒரு எண்ணம். இதுதான். இது நம்மக்கிட்ட இருந்துட்டோன்னா போகிறோம், நமக்கும் எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.